Hello students, நாம இன்னைக்கு inverse Laplace transform எப்படி find out பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து x of s கொடுத்திருக்காங்க. So inverse Laplace transform அப்படினா x of t என்ன அப்படின்றத find out பண்ணனும். Okay. So given x of s அப்படியே எழுதிக்கோங்க first. x of s is equal to s square plus 9s plus 1 divided by s into s square plus 6s plus 8. So இப்போ நம்ம டைரக்டா பாத்தீங்கன்னா இதுல factors வந்து find out பண்ணனும் first. Okay, டைரக்டா நமக்கு எந்த ஃபார்முலாவும் இல்ல இன்வெர்ஸ் லாப்லாஸ் find out பண்ண. So இந்த டேர்மை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதி ஏதாவது இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படினு பார்க்கறோம். Okay, so இப்போ இதுக்கு நமக்கு டைரக்டாவே ஃபார்முலா இன்வெர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் find out பண்ண முடியாது. So let us simplify first. Okay. So இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம partial fraction அப்ளை பண்ணோம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன factors denominatorோட factors ப்ராப்பரா எழுதிக்கணும். ஓகே, சோ அது first step. சோ இப்போ denominator பாத்தீங்கன்னா s-ன்றத எழுதிக்கலாம் ப்ராப்பரா. சோ a by s அப்படினு. பட் இங்க வந்து ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. That is s square plus 6s plus 8 கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத நம்ம வந்து two different factors எழுதணும். சோ இப்போ 8 அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 2s are 8. ஓகே, 4 plus 2 6. அப்ப இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம்? s plus 4 into s plus 2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, சோ இப்போ நமக்கு சின்ன வேல்யூவா இருந்தா நம்ம இப்படி டைரக்டாவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வந்து கால்குலேட்டர் வச்சு நம்ம ஈஸியா இதோட ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இப்போ கால்குலேட்டர் வச்சு எப்படி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ s square plus 6s plus 8 அப்படின்றது நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். a equal to 1. s ஓட கோஎஃபிஷியன்ட் bன்னு எடுத்துக்கணும். அது b equal to 6. கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c equal to 8. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணி நம்ம வந்து ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கால்குலேட்டரில் உங்களுக்கு மோட் இருக்குது. ஸோ மோடை ப்ரெஸ் பண்ணுங்கள். மோடை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ஈக்குவேஷன் வரும். ஈக்குவேஷன் வந்தப்புறம் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அன்னோன்ஸ்ன்னு கேட்கும். அந்த பீரியடில் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ண உடனே டிகிரி வரும். டிகிரியில் நம்ம வந்து வேல்யூ வந்து 2 கொடுக்கணும். ஸோ 2 கொடுத்ததுக்கப்புறம் ஏவோட வேல்யூ, ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தது தான், ஏவோட வேல்யூ 1. ஸோ அந்த வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ 1ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பியோட வேல்யூ 6. ஸோ 6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு அண்ட் தென் சியோட வேல்யூ 8 கொடுத்துட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு ரூட்ஸ் வந்துடும். ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா x1 ஈக்குவல் டு -2, திருப்பி ஒரு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா x2 ஈக்குவல் டு -4. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரூட்ஸ். ஸோ ஃபைனலாக ஷிஃப்ட்டு மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ 3யோட வேல்யூ கொடுங்க. 3 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அகெயின் 1 மோர் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். நம்மளுக்கு கால்குலேட்டர் நார்மல் மோடுக்கு வந்துடும். ஓகே, நம்ம கால்குலேட்டர் வச்சு இதுதான் அப்படின்றது தான் வந்து வருது. ரைட், s ஈக்குவல் டு -4, s ஈக்குவல் டு -2 தான் வருது. ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் வந்து s plus 4, s plus 2. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? s square plus 9s plus 1 divided by s into, so இந்த ஈக்குவேஷனை ஒன்று நம்ம வந்து s plus 2 into s plus 4 எழுதலாம், இல்லை s plus 4 into s plus 2 அப்படியும் எழுதிக்கலாம். உங்களோட விஷ் தான். ஓகே, ஸோ எழுதிட்டு இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம்? a by s plus b by s plus 4 plus c by s plus 2 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ அதுக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்கோ, ரைட், ஸோ இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க. ஸோ s ஸ்கொயர் ப்ளஸ் 9s ப்ளஸ் 1 நியூமரேட்டரில் இருக்க டேர்ம் எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க. a இன்டூ, ஓகே, அதாவது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி. ஓகே, ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டரும் ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப் போட்டு நம்ம கீழே இருக்க டேர்ம்ஸில் கேன்சல் பண்ணுவோம். பட் அதுக்கு போகாமையே நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஈக்குவேஷன் வச்சே நம்ம வந்து ஏ கூட என்ன டேர்ம் மல்டிப்ளை பண்ணலான்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ இப்போ ஏவோட டினாமினேட்டர் டேர்ம் பாருங்கள். ஓகே, ஏவோட டினாமினேட்டர் டேர்மும்
இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டினாமினேட்டர் டேர்மும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கேயும் எஸ் இருக்குது, இங்கேயும் எஸ் இருக்குது. எந்த டேர்ம் ஏ கூட இல்லையோ அந்த டேர்மை ஏ கூட மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து எஸ் ப்ளஸ் 4 எஸ் ப்ளஸ் 2 தான் இல்லை. அப்போ அந்த ரெண்டு டேர்மை ஏ கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பி அதே மாதிரி. இப்போது பி டேர்மை கம்பேர் பண்ணுறோம். பி டேர்மில் என்ன இருக்குது? எஸ் ப்ளஸ் 4 ஆல்ரெடி இருக்குது, ரைட்? ஸோ எது இல்லை? எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2 இல்லை. ஸோ அந்த டேர்மை பி கூட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2. ஓகே, ஸோ சிமிலர்லி சி கூட ஆல்ரெடி எஸ் ப்ளஸ் 2 இருக்குது, ரைட்? ஸோ எஸ் ப்ளஸ் 2 இருக்குது. எந்த டேர்ம் இல்லை இங்கே டினாமினேட்டரில் இருக்க டேர்ம்? எஸ்ஸும் எஸ் ப்ளஸ் 4 தான் கிடையாது. அந்த ரெண்டு டேர்மை சி கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி சிம்பிளிஃபைடாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து எஸ் ப்ளஸ் 4 அப்படின்ற டேர்ம் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஒரு வேல்யூ எஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எஸ் ப்ளஸ் 4 அப்படி இருக்குன்னா நம்ம வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டு எஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எஸ் ஈக்குவல் டு -4 போட்டால் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ இப்போ எஸ் ப்ளஸ் அப்படின்னு ஏதாவது ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அதை எஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு எழுதிக்கோங்க. சிமிலர்லி இன்னொரு எஸ் ப்ளஸ் டேர்ம் இருக்குது, அப்போ எஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? எஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு டேர்ம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குங்க? எஸ் இருக்குது. ஸோ இப்போ எஸ் ஈக்குவல் டு 0 அப்படி டைரெக்டாக போட்டுக்கலாம். வெறும் எஸ் இருந்தால் எஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. எஸ் ப்ளஸ் ஏ இருக்குன்னா எஸ் ஈக்குவல் டு -a அப்படி போட்டுக்கோங்க, ரைட்? ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட சப்ஸ்டியூஷன் வேல்யூஸ். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஒவ்வொரு டேர்ம், சில டேர்ம் கேன்சல் ஆகும், சில டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஸ் ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -4 சப்ஸ்டியூட் பண்ணால் -4 ஸ்கொயர் என்னது? 16. ஓகே, 9 இன்ட்டு -4 -36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும். ஏன்னா -4 + 4 0. ஸோ 0 இன்ட்டு எனி வேல்யூ 0. சிமிலர்லி சி டேர்மும் 0 ஆயிரும். ஓகே, நம்மளுக்கு வெறும் என்ன டேர்ம் மட்டும் வரும்? பி மட்டும் வரும். ஸோ அப்போ பி இன்ட்டு -4 -4 + 2 என்னது? -2. ஓகே, ஸோ இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -36 + 16 வந்து -20. -20 + 9 வந்து -19 which is equal to -4 into -2 வந்து +8, 8b. ஸோ இப்போ b ஓட வேல்யூ -19/8 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், இப்போ s ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 into 2 வந்து +4. -2 into 9 வந்து -18 + 1 which is equal to, இப்போ s ஈக்குவல் டு -2 போனால் -2 + 2 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஹோல் டேர்ம் 0 ஆயிரும். சிமிலர்லி இந்த டேர்ம் பி டேர்மும் 0 ஆயிரும். நம்மளுக்கு சி மட்டும் தான் வரும், ஏன்னா அங்கே தான் s + 2 கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ -2 + 4 என்ன? 2. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -16 -18 + 4 வந்து -14. -14 + 1 வந்து -13 which is equal to 2 into 2 என்ன? 4. ஸோ -4c. ஸோ அப்போ c equal to கேன்சல் ஆயிரும், 13/4. ஓகே, ஸோ இப்போ s equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே 0, இங்கே 0, வெறும் 1 மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்புறம் s equal to 0, இந்த டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிரும், இந்த டேர்மும் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். எங்கே மட்டும் s கிடையாது, இங்கே தான். அப்போ அந்த டேர்ம் மட்டும் தான் வரும். ஸோ அப்போ a இன்ட்டு s equal to 0. 0 + 4 என்ன? 4. 0 + 2 என்ன? 2. ஸோ அப்போ a equal to 4 into 2 8. அப்போ 1/8. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஏபிசி வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஏபிசி வேல்யூவை நான் வந்து எக்ஸ் டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ ஏ வேல்யூ 1/8, பி வேல்யூ -19/2, சி வேல்யூ 13/4. இதை வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் எஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் எஸ்ல 1/8 டிவைடட் பை எஸ், கரெக்டா? ஸோ விச் இஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ பியோட வேல்யூ என்ன? -19/8. ஓகே, ஸோ இப்போ -19/8 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன? s + 4. ஓகே, சியோட வேல்யூ 13/4. ஓகே, 13/4 டினாமினேட்டரில் s + 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் இப்போ எக்ஸ் ஆஃப் எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ரைட்? எல் இன்வர்ஸ், லாப்லாஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/s என்ன? u of t. ஓகே,
Laplace inverse of 1 by s plus a. ஓகே, இது என்ன? e power minus at u of t. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டேக்கிங் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். x of t என்ன ஆயிரும்? x of s வந்து x of t ஆயிரும், ரைட்? இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது 1 by 8 into இங்கே என்ன இருக்குது? 1 by s. 1 by sக்கு இன்வர்ஸ் லாப்லாஸ் எடுக்கும்போது u of t minus 19 by 8. இங்கே 1 by s plus 4. ஓகே, ஸோ அப்போ e power minus 4t u of t. இங்கே 13 by 4. ஓகே, into 1 by s plus 2. கான்ஸ்டன்ட்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. into 1 by s plus 2. s plus 2க்கு பதில் s plus a இருக்குது, கரெக்டாக? ஸோ அப்போ e power minus 2t u of t. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுதான் என்னோட inverse Laplace transformation of given x of s. Okay, thank you. Thanks for watching.